ஒரு அழகான கிராமத்தில் ஹாஷ்மிகா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவள் மிகவும் சுட்டி, எதற்கும் பயப்பட மாட்டாள். அந்த கிராமத்தின் ஓரத்தில் இருந்த அடர்ந்த காட்டுக்குள் யாரும் செல்லக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரித்தாலும் ஹாஷ்மிகாவுக்கு அங்கிருக்கும் மர்மங்களை காண பெரும் ஆவல் இருந்தது. ஒரு நாள் காலை அவள் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக காட்டுக்குள் நுழைந்தாள். உள்ளே செல்ல செல்ல மரம் செடிகள் எல்லாம் விந்தையாக காட்சியளித்தன. இலைகள் தங்க நிறத்திலும் பூக்கள் வானவில் நிறத்திலும் மின்னிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு புதருக்கு பின்னால் சலசலப்பு சத்தம் கேட்டு எட்டி பார்த்த ஹாஷ்மிகா ஒரு வெள்ளை முயல் அழுது கொண்டிருப்பதை கண்டாள். அந்த முயல் ஒரு குட்டிச் சட்டை போட்டிருந்ததைக் கண்டு அவள் வியந்தாள். அந்த முயல்தான் ஒரு மாயக்காட்டின் இளவரசன் என்றும் மகிழ்ச்சி தரும் மாயக்கல்லை ஒரு நரி திருடிச் சென்றதால் காடு வாடிவிட்டதாகவும் ஹாஷ்மிகாவிடம் வருத்தத்துடன் தெரிவித்தது. அந்த முயலுக்கு உதவ முடிவு செய்த ஹாஷ்மிகா அதனுடன் நரியின் குகையை நோக்கிச் சென்றாள். அங்கே பளபளக்கும் கல்லுடன் அமர்ந்திருந்த நரி, நம்மிடம் இருப்பதை விட மற்றவர்கள் அதிகம் பயன்படுத்துவது எது என்ற புதிருக்கு பெயர் என்று அவள் சொன்ன பதிலை கேட்டு நரி மிரண்டு போனது. வேறு வழியின்றி நரி அந்த கல்லை திருப்பிக் கொடுத்தது. ஹாஷ்மிகா அந்த கல்லை முயலிடம் கொடுக்க அது ஒரு தேவதையாக மாறியது. ஹாஷ்மிகாவின் தைரியத்தையும் மற்றவர்களுக்கு உதவும் குணத்தையும் பாராட்டிய தேவதை அவளுக்கு மிட்டாய்கள் நிறைந்த ஒரு மாயப்பையை பரிசாக அளித்தது. பின்னர் தனது மந்திரத்தால் ஹாஷ்மிகாவை அவள் வீட்டு வாசலிலேயே கொண்டு போய்விட்டது. அன்று முதல் ஹாஷ்மிகா எதற்கும் அஞ்சாமல் பிறருக்கு உதவும் பண்போடு வளர்ந்தாள். நீதி, தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.